₹1 கூட செலவில்லாம 1,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு யாராச்சும் சொன்னா நம்புவீங்களா? இப்போ நான் சொல்றதே கொஞ்சம் சந்தேகத்தோட தான் பார்ப்பீங்க. பட் இந்த ஒரு விஷயம் நிச்சயமா சாத்தியமாகும். எதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரமெல்லாம் ஒதுக்கணும், ரொம்ப நேரம் உட்காந்து இந்த வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போவே இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சாலே போதும். ஐயோ யாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க, அந்த மாதிரி நீ ஏதாவது ஒன்று இழுத்துட்டு வந்துடாத யுவராணி நீங்கள் சொல்லலாம். பட் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. என்ன யுவராணி, எந்த ஒரு டைமும் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், எந்த காசுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம், ஆனால் ₹1,00,000 சம்பாதிக்கலாம் நீ சொல்கிற ஐடியா இந்நேரம் பல பேருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ லட்சம் சம்பாதிச்சிருப்பாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு கூட உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரலாம். ஆனால் நான் ஒரு சொல்கிறேன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல நீங்கள் இத்தனை ₹1,00,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா நானே நம்பிக்க மாட்டேன். ஏன்னா இப்போ நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நிறைய பேத்துக்கு அப்போ இந்த மாதிரியான யூடியூப்ல நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலான்ற ஐடியா தெரியாத ஒரு காரணத்தினால, விழிப்புணர்வு இல்லாத ஒரு காரணத்தினால தான் அப்போதைக்கு அவங்களால யூடியூப் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைய முடியல. இப்போ அதுதான் பெரிய ஆதிக்கம் அடைஞ்சிட்டு இருக்கு. அதனால தான் சொல்றேன், இப்போ நான் சொல்ல போற இந்த ஐடியா இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்பவே நம்ம சுதாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். இது என்ன பிஸ்னஸ், எப்படி பண்ணலாம், என்ன பண்ணணும், என்னென்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும், இது சரியா தவறா அப்படின்ற பல விஷயங்கள் உங்க மனசுல இருக்கும் கேள்வியா, அதுக்கான பதிலா இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இன்னும் நம்மளோட ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமேசான்ல A to Z எல்லா பொருளும் கிடைக்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அட என்னோட ப்ராடக்ட்டை கொண்டு போய் அமேசான்ல போட்டு விற்க சொல்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்குலாம் டைம் இல்லை ப்ராடக்ட்லாம் உருவாக்குறதுக்கு. வேண்டவே வேணாம், அந்த ப்ராடக்டே இல்லை. அமேசான் ஃபஸ்ட்டு எதுக்கு தெரியுமா பேர் போனது? புக்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு தான் அமேசானே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸே பண்ணாங்க. புக் விற்கிற பிளாட்ஃபார்ம் தான் அது. இப்போ தான் எல்லா ப்ராடக்ட்டுமே வித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அமேசானில் உங்களுடைய புக்கை நீங்கள் வந்து விற்கலாம். அதனால மக்கள் நிறைய பேர் வாங்கி உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புக்கு எழுதுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை யுவராணி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்ன்னு யோசிச்சிங்கன்னா உங்களை புக்கு நான் எழுத சொல்ல போகிறது கிடையாது. பட் உங்களுடைய புக்கை விற்கிறதுக்கான ஒரு வழி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னன்ற கதை தெளிவாக சொல்கிறேன். கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் தயாரிக்க போகிற புக்கை அதில் போட போகிறீங்க. அது என்ன புக்குன்றதை ஃபஸ்ட் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு இப்போ தேவையானது டைரி, இல்லை நோட் புக்ஸு, நோட் பேடு, இல்லை குழந்தைங்களுக்கு தேவையான அந்த கேம்ஸு, கலர்ஃபுல்லான நிறைய புக்ஸ்லாம் நம்ம அதுலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்குவோம். அது புக்ஸ் கிடையாது, நோட் புக்ஸ் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான பிளானர்ஸ்லாம் போடுறதுக்குன்னே டிசைனாலாம் நிறைய பேர் போட்டு வச்சுருப்பாங்களே, அதை தான் நீங்கள் விற்க போகிறீங்க. ஐயோ அதெல்லாம் எனக்கு க்ரியேட் பண்ண தெரியாது அப்படின்னீங்கன்னா அந்த க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஐயோ பெரிய ப்ராசஸாக இருக்கே அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். என்ன தெரியுமா பண்ணணும், நீங்கள் வந்து புக்கெல்லாம் பிரிண்ட் போட்டு டிசைனெல்லாம் வரைஞ்சி அவ்வளோ வந்து பப்ளிஷிங் பண்ணுறதுக்காக 50 நோட்டு 100 நோட்டுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து அதை போய் நீங்கள் அமேசானில் போட்டு வச்சு அதை விற்றதுக்கப்புறமா உங்களுக்கு லாபம் வரப்போகுதுன்னு இவ்வளோ கஷ்டமான ப்ராசஸே நான் சொல்ல போகிறது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு புக்கு நீங்கள் ஒரு நோட் பேட் நான் சொல்கிறேன், நோட் பேடில் ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் டிசைன் இருக்க போதுன்னு டிசைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் இது அன்ரூல் ஷீட்டு ஒரு 192 பேஜஸ் இருக்க போகுதுன்றதை மட்டும் கொடுத்துட்டா போதும், அமேசானே அந்த புக்கை பிரிண்ட் போட்டு மக்கள் மத்தியில் விற்றுரும். ஆனால் உங்களுக்கான ப்ராஃபிட்டை அது கொடுத்துரும். சூப்பராக இருக்கே. இங்கே என்ன விஷயம் நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஜஸ்ட் உங்கள் ஐடியா மட்டும்தான் இங்கே விற்க போகிறீங்க. உங்களோட ஐடியா ஃப்ரண்ட் பேஜ் இப்படி இருக்க போது, பேக் பேஜ் இப்படி இருக்க போது, உள்ளே எத்தனை பேஜஸ் இருக்க போது, அந்த பேஜஸ்க்கு இந்த மாதிரி டிசைன்ஸில் நான் கொடுக்க போகிறேன்றதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டா போதும். சாஃப்ட் காப்பியாக அவங்க ஹார்ட் காப்பியாக்கி மக்களுக்கு விற்றுருவாங்க. நல்லா இருக்கு கேட்க, ஆனால் எனக்கு இந்த டிசைன்லாம் பண்ணுறதுக்கு தெரியாதுப்பா, அதுக்கெலாம் நான் படிக்கவே இல்லை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் புக் போல்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்களா அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டிசைன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அமேசானில் நான் சொன்னேன் இல்லையா கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங்னு, அங்கே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதில் நீங்கள் போய் போட்டுட்டிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன ப்ராசஸ் தான், அவங்களே வந்து ஹார்ட் காப்பி ஆக்கி மக்களுக்கு விற்றுருவாங்க. சூப்பராக இருக்குல்ல? இந்த புக் போல்ட்டுன்றது க்ரியேட்டிவாக இருந்த விஷயமா தோணுது. ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தெரியலனா அதுக்கு தான் இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஐடியா சொல்ல போகிறேன். இந்த புக் போல்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 3 நாள் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். ஸோ இதில் எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன மாதிரியான டாப்பிக்கில் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது உங்களோட டாபிக் தகுந்தாப்பில் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம். டாப் புக்ஸ் என்ன இருக்குது, எது அதிகப்படியாக சேல் ஆகிட்டு இருக்குன்றதே நம்ம அந்த கேட்டகரியை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமைஸ்டான டிசைன் எடிட்டிங் டூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை
எக்ஸ்பர்ட்ஸோட வெபினார்ஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது 24 மணி நேரமும் நமக்கான சப்போர்ட்டும் அவங்க கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தான் அந்த வெபினார் நடக்கும். சப்போஸ் அந்த வெபினார் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவாங்க, அதை நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த வீடியோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 24 மணி நேரமும் நமக்கான கஸ்டமர் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. 3 நாள் நமக்கு ஃப்ரீ ட்ரையல் வேற கொடுக்குறாங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறமா தான் இந்த வேலை நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? ஸோ இப்போ அந்த புக் போல்ட் வெப்சைட்டில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிற தெளிவான உங்களுக்கு ஒரு ப்ராசஸை இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே நான் காமிக்கிறேன். இது ஒரு விளம்பர பதிவு தான். புக் போல்ட் வெப்சைட்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணி போனதுக்கப்புறம் இந்த ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். இந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே ப்ராடக்ட் எப்படி சர்ச் பண்ணுறது, செல்லர் எப்படி சர்ச் பண்ணுறது, க்ளவுட் எப்படி சர்ச் பண்ணுறதுக்கான டுட்டோரியல் வீடியோஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போது க்ளவுடுக்குள்ளே போயிட்டு டாப் 100 பெஸ்ட் செல்லர் புக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கேட்டகரி நான் நோட் புக் தான்ப்பா விற்க போகிறேன், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டேரெக்டாக அதிலே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை எனக்கு வேறு கேட்டகரி வேணும், மியூசிக்கல் ஷீட்ஸு, கேலண்டரு, பிளானரு, ஸோ பசில் புக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது புக்கு வேணும்னா கூட நீங்கள் இங்கே போயிட்டு கேட்டகரியில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு நோட் புக்கே போதுன்னு சொல்லிட்டு நோட் புக்கை செலக்ட் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு தேவையான எல்லா டேட்டாஸும் வந்துருச்சு. எவ்வளோ புக்ஸ் இருக்குது, டாப் 100 புக்ஸினுடைய லிஸ்ட்டு இங்கே அப்படியே இருக்குது. இப்போ ஒவ்வொரு விஷயம் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது இது ஒரு புக்கினுடைய டைட்டில் இருக்குது, ஆத்தர் யார் பாருங்க, பப்ளிஷர் இண்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ்னு இருக்கு. எல்லா புக்குமே இண்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ் தான் போட்டிருக்காங்க. எல்லாருமே இண்டிபெண்டா அதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் எல்லாம் என்னன்னு போட்டிருக்கு. அண்ட் எஸ்டிமேட்டட் மந்த்லி சேல்ஸ் பாருங்களேன், ஒரு மாதத்துக்கு 686 புக்கு வந்து சேல் ஆயிருக்கு. இங்கே 669, 622. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கு. என்னென்ன புக்ஸ் இருக்குன்றதை இங்கேயே பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த புக்கு டாப் 2nd பொசிஷனில் இருக்குது இல்லையா? ஷிட் ஐ கான்ட் ரிமெம்பர். இது எந்த அளவுக்கு அதிகப்படியாக மக்கள் மனசில் இருந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது ஒரு புக்கு எடுத்து அந்த புக்கினுடைய சக்ஸஸ் ரேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த புக் எடுக்கிறேன், ஷிட் ஐ கான்ட் ரிமெம்பர்னு சொல்லிட்டு. ஸோ இதனோட டைட்டிலை நான் இங்கே காப்பி பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. பார்த்தீங்களா, 10,000 ரேட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. அதனால இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா ப்ராடக்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். கேட்டகரியில் இது என்ன புக்கு, நோட் புக், அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், டோட்டல் ரிசர்ச் 100, ஹையஸ்ட் ப்ரைஸ் எல்லாமே இருக்குது. பாருங்கள், இங்கே ஒரு புக் இருக்குது, இங்கே ஒரு புக் இருக்குது. அது ரிலேட்டடாகவே எவ்வளோ புக்கு அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஒரே பேர் தான், ஆனால் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஃப்ரண்ட் பேஜ் பண்ணிட்டு அவ்வளோ புக் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து நல்ல ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீவேர்ட் கவுண்ட் பாருங்கள், எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதனால தான் இந்த புக்கு வந்து டாப் ரேட்டிங்ஸில் இருக்குது. அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் இதே டாப்பிக்கு நம்மளே திரும்ப எடுத்து பண்ணால் கூட அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இதை மட்டுமே வச்சு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் அமேசானில் போய் செக் பண்ணுறேன் எத்தனை பேர் அதை வாங்கியிருக்காங்க, அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத இன்னொரு டைம் செக் பண்ணுவோம். இந்த இடத்துல அதே டைட்டில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், இங்கே பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். எவ்வளோ இருக்குது பாருங்களேன், நிறைய புக்ஸ் இருக்குது அதே பேரில், பட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல். பார்த்தீங்களா எவ்வளோ பேஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. ஸோ டோட்டல் எவ்வளோ புக் இருக்குன்னா 225 புக் இருக்குது. மை காட், இப்போ 225 பேர் வித்தியாசமான ஸ்டைலில் இதே புக்கை வித்துட்டு இருக்கிறாங்க, மக்களும் வாங்கிட்டு இருக்கிறாங்கன்றதான் இதோட அர்த்தம். அப்போ இதுல ஒரு சக்சஸ் ரேட் இருக்கு. இப்போ இது ஓகே அப்படின்னு நமக்கு ஆனக்கப்புறம் எப்படி இந்த மாதிரியான ஒரு புக்கை கிரியேட் பண்றது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். அகெயின் புக் போல்ட் வெப்சைட்டுக்குள்ள போறோம். இந்த ஃப்ரண்ட் பேஜில் ரிசர்ச் இருக்கா, அதில் இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட்னு இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிரியேட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த புக் போல்ட் ஸ்டுடியோக்குள்ளே போகிறேன். இப்போ நான் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போகிறேன். ப்ராஜெக்ட் டைப்பு பேப்பர் பேக் தான் நான் கொடுக்குறேன், கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்குன்றனால. இங்கே ஹார்ட் கவர் கூட இருக்குது, அது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக போகும், எனக்கு இதே போதும்னு சொல்லிட்டு நான் இந்த பேப்பர் பேக் கவர் அண்ட் இன்டீரியர் செலக்ட் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் நேம் ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன், ஸோ அதை இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி 6x9 இருக்குது. இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் வித் ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ண போகிறேன். க்ரீம் பேப்பர் கூட இருக்குது. க்ரீம் பேப்பர் போட்டால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அதனால் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் மட்டும் போட போகிறேன். ப்ளீட் நோ ப்ளீடுன்னு பார்க்கும்போது லாஸ்ட் பேஜஸ் வரைக்கும், இப்போ அன்ரூல்னா லாஸ்ட் பேஜ் வரைக்கும் இருக்கும். நோ ப்ளீட் அப்படின்னா லாஸ்ட் 2-3 பேஜஸ்க்கு முன்னாடியே அது எண்ட் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ பேஜ் கவுண்ட் நான் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறேன்னா 100 பேஜஸ் நான் கொடுக்குறேன். காஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னது நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட் கிடையாது, நம்மளுடைய கமிஷன் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி க்ரீம் பேப்பர்லாம் செலக்ட் பண்ணோன்னா. உங்களுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டி வேணும்னா நீங்கள் அதே கொடுக்கலாம், மக்கள் நிறைய பேர் அதை கூட விரும்பி வாங்கிப்பாங்க. பட் நான் இந்த ஒயிட் பேப்பரே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணலாம்.
இந்த ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன், ஃப்ரண்ட் கவர்னு அதே மென்ஷனாக இருக்குது, இது வந்து பேக் கவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி தான் வரப்போகுது, பேக்கில் இப்படி தான் வரப்போகுது. ஸோ இது அப்ளை டு ஆல் பேஜஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கான மாடிஃபிகேஷன்லாம் பண்ணும், அதனால இதை கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கவர் டெம்ப்ளேட் ஒப்பாசிட்டின்னு இருக்குது. அந்த இடத்துல ஹைட் கவர் டெம்ப்ளேட்ஸ், அதாவது உள்ளே எழுதினதில் அதெல்லாம் எனக்கு வேணாம். ஏன்னா நான் வேறு ஒரு க்ரியேட் பண்ண போகிறேன், அதனால் எனக்கு எம்டி பேஜ் இருந்தால் தான் அதை டிசைன் பண்ண முடியும். ஸோ அதை கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இது நார்மலான ஒயிட் பேஜ் வந்துருச்சு. இந்த ஃப்ரண்ட் பேஜில் சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கேலரியிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துலாம் ஃப்ரண்ட் பேஜில் வச்சுக்கலாம். பட் நிறைய சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கிற மாதிரியான ஒரு பேசிக்காக தான் இருக்கும். அதனால் எனக்கு அந்த இமேஜஸ்லாம் வேணாம். நான் என்ன பண்ண போகிறேன், கலர் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது ஒயிட் கலர் இருக்கா, நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளூ கலர் வந்து இல்லை ரெட் கலர் எனக்கு பிடிக்கும், நான் ரெட் கலர் வைக்கிறேன். ரெட் கலர் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ரெட் கலரில் நான் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு ரெட் கலர்ல இருக்க போகுது. இப்போ டெக்ஸ்ட் கொடுக்க போறேன். நமக்கே தெரியும் புக்கோட டைட்டில் என்ன, ஷிட் ஐ காண்ட் ரிமெம்பர். இங்க ஆட் ஹெட்டிங், ஷிட் ஐ காண்ட் ரிமெம்பர். இது 2 பேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நான் அதை அலைன் பண்ண போறேன். இப்போ நான் சென்டரில் எடுத்து வந்து வச்சிட்டேன். இது இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணுறேன். இது கொஞ்சம் பொறுமையாக நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டா மட்டும் போதும். அந்த டிசைன் மேக் பண்ணுறது மட்டும்தான். இப்போ பாருங்களேன், முன்ன பின்ன கொஞ்சம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் வேறு கொடுக்கணும் அப்படின்னா கூட கொடுத்துக்கலாம். எனக்கு ஐ காண்ட் ரிமெம்பர்ன்றது பெருசாக இருக்கிறனால 2வது லைனுக்கு நான் கொண்டுட்டு வந்துட்டேன். இப்போ இது இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக கொண்டு வரலாம். இப்போ பாருங்களேன், புக்குவில் வந்து டெக்ஸ்ட் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நான் பெருசாகிறேன். அப்புறம் போதும். இப்போ பாருங்களேன், ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக ப்ளசன்டபுளாக இருக்குது. இதுதான் ஃப்ரண்ட் பேஜ். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். பட் எனக்கு நீட்டாக இதுவே ஓகே. இப்போதைக்கு லாஸ்ட் பேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹாவ் அ குட் டே அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படிங்கிறத நான் சென்டராக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது சென்டராக ஹாவ் அ குட் டே. ஸோ என்னோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி இருக்க போகுது, கவர் பேஜ் இப்படி இருக்க போகுது. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பேஜஸ் உள்ள இருக்கு இல்லையா, அந்த பேஜஸ் நம்ம ஆட் பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து உள்ள இருக்கக்கூடிய பேஜஸ் வந்து செலக்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்கு. பட் என்ன மாதிரியான பேட்டர்னில் எனக்கு வேணுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பிளைனாக வேணுமா, இல்லை ரூல்டு வேணுமா, இல்லை ரூல்டு போட்டு இந்த இடத்துல மார்ஜின் போட்டு வேணுமா, இல்லை இந்த மாதிரி வேணுமா, செக் பாக்ஸ் வேணுமா, இந்த மாதிரி என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன லைனு, எனக்கு இது பிடிச்சிருக்குங்க. ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். அந்த ஜேர்னலில் நான் காலேஜ் ஜேர்னல் அப்படின்றதுக்கு இல்லையா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கான பேட்டர்ன் ஒரு ஷீட்டை செலக்ட் பண்ணிட்டேன் இல்லையா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பேஜஸையும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மிச்சம் 2த்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, மொத்தம் எல்லா பேஜஸையும் நம்ம செலக்ட் பண்ணணும் இல்லையா. மொத்தம் 100 பேஜஸ் கொடுத்துருக்கோன்றனால 100 பேஜஸுமே நம்ம இப்போ செலக்ட் பண்ணணும். செலக்ட் ஆல் கொடுத்துட்டா எல்லாம் செலக்ட் ஆகிடும். ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கவர் ஃபோட்டோ மட்டும் எடுத்து விட்டுட்டு கண்டினியூ டூ ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். இந்த லைன் வித் பிட்வீன் த லைன்ஸுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறலாம் அவங்களே ப்ராப்பராக எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் எனக்கு அதுவே ஓகே. அதை கொஞ்சம் நான் ப்ரிவியூ பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்றத. இப்படி தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் அது வரப்போகுது. ஓகே, ப்ரிவியூ பார்த்தாச்சு. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். பேக் டு பேக் பேஜஸ் 100. ஓகே ஓகே 1 டெம்ப்ளேட் பெர் பேஜ் வேறு இருக்குது. சப்மிட். இப்போ பாருங்களேன், என்னோட 100 பேஜஸுக்குமே அதே மாதிரியான லைன் போட்ட மாதிரி ரெடி ஆயிடுச்சு பேஜு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கப்புறமா சேவ் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் கொடுத்தோன்னே இது சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் ஆப்வியஸாக நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தானே அந்த கேடிபியில் போயிட்டு நம்ம அப்லோட் பண்ண முடியும். அப்போ தானே மக்கள் வாங்குவாங்க. எனக்கு இ புக்காக இது வேண்டாங்க, பிரிண்டட் புக்காக தான் வேணும். அதனால் நான் பிரிண்டட் புக் ஆப்ஷனே கொடுக்குறேன். ஜிப் ஃபைல் ஆகிடுச்சு. இதை கொண்டுட்டு போய் நம்ம சேவ் பண்ணி அமேசானுடைய அந்த கேடிபியில் நம்ம போட்டுடலாம்.
ஸோ இவ்வளோ நேரம் ஒரு புக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுத்தேன். ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் இதனுடைய ப்ரைஸை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தோம் இந்த புக் போல்ட் வெப்சைட்டில் 3 days ஃப்ரீ ட்ரையல் பேக் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த 3 days முடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம நிச்சயமாக சொல்லி ஆகணும். $9.99 ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டணும். அது மட்டும் இல்லாமல் $19.99 இன்னொரு பேக்கேஜ் இருக்குது. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலாக நம்ம புக் இந்த நோட் புக் இருக்கு இல்லையா, இது கிரியேட் பண்ணுறதோட மட்டும் நிறுத்திடாம பசில் மாதிரியான புக்ஸ் எல்லாம் நீங்கள் விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு விதமான பசில் இருக்கும்ல. ஸோ அவ்வளோ நிறைய பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு மட்டும் $19.99 அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்க்கும்போது ஒரு மாதம் நம்ம பே பண்ணிட்டா போதும், எவ்வளோ புக் எவ்வளோ பசில் வேணும்னாலும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும், ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், கிரியேட் பண்ணிக்க முடியும். இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஒரு மந்த்லி நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்காக 2000-3000 அப்படிங்கிறது நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்காக இவ்வளோ கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பண்ணுறது மூலமாக நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே இதில் புரிஞ்சிருக்கும். ஏன்னா எவ்வளோ பேர் ஒரு ப்ரொஃபஷனலான நோட் புக்ஸ் வேணும், பிளானர்ஸ் வேணும், டைரிஸ் வேணும் அப்படிங்கிற ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு எந்த விதமான செலவும் இல்லை. நம்ம போயிட்டு ஒரு கடைக்கு போகணும், பிரிண்ட் பண்ணணும், அப்புறம் ஹார்ட் காப்பி எடுக்கணும், அதை போய் பேக் பண்ணி அமேசானில் போகணும், அதை விற்கணும், எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துட்டா மட்டும் போட்டு அமேசானே பார்த்தீங்கன்னா என்ன பேப்பர் வேணும், என்ன மாதிரியான ஸ்டைலில் பேப்பர் வேணும், என்ன குவாலிட்டியில் பேப்பர் வேணும் முதற்கொண்டு அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது இப்போ உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். பட் இந்த $9.99 இந்த $19.99 கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப் சேனலுக்காகவே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கூப்பன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். 20% வரைக்கும்லாம் இல்லை, 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தான். அதுக்கான கோட் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீடம் ஆப் எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். கீழே டெக்ஸ்ட்லையும் கொடுக்க சொல்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் இப்போ நான் டாலரில் சொன்னேன் இல்லையா, $9.99 $19.99 அது இந்தியன் ரூபிக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இந்த வீடியோ என்னைக்கு அப்லோட் ஆகுதோ அன்னைக்கு அதனுடைய விலை என்னன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ $1 மதிப்பு என்ன அப்படிங்கிறத கீழே டெக்ஸ்ட்டில் கொடுக்க சொல்கிறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அன்னைக்கு என்ன இருக்குன்றதை நீங்கள் தான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி தெரியப்படுத்துங்க. அண்ட் புக் போல்ட்டினுடைய வெப்சைட் லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். டிஸ்கவுண்ட் கூப்பன் கோட் இருக்குல்ல, மறுபடியும் இங்கே டெக்ஸ்ட்டில் போட சொல்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.